2025ஆம் ஆண்டு ஆரம்பத்திலிருந்து தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து பெரிய படங்கள் வந்துட்டே இருக்குது. இந்த வருஷம் பொங்கலுக்கு மதகதராஜா, கேம் சேஞ்சரில் ஆரம்பித்து இப்போ பிப்ரவரியிலையும் சில முக்கியமான படங்கள் வந்துருச்சு. குறிப்பாக பிப்ரவரியில் எல்லாருமே ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே எதிர்பார்த்துட்டு இருந்த விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆகி ஒரு மிக்சடான ரிவ்யூ வந்தாலும் படத்துக்கான வசூல் நாளுக்கு நாள் எகிரிட்டு தான் இருக்குது. இந்த நிலையில் இந்த வாரம், அதாவது பிப்ரவரி 14ஆம் தேதி காதலர் தினத்தன்று மட்டுமே தமிழில் மொத்தம் 9 திரைப்படங்கள் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இதனால் விடாமுயற்சி திரைப்படத்துக்கும் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. படம் வெற்றிகரமாக ஓடிட்டு இருந்தாலுமே இந்த 9 படங்கள் ரிலீஸ் ஆகிறதால கிட்டத்தட்ட இந்த படங்களுக்கான தியேட்டர்லாம் ஒதுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 தியேட்டருக்கு மேலே விடாமுயற்சி ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் ஒரு 100 தியேட்டர் எப்படியுமே குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்போ நம்ம முதல்ல அந்த 9 படங்கள் என்னென்ன இந்த வாரம் பிப்ரவரி 14 காதலர் தினத்தன்று ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல 2K லவ் ஸ்டோரி இயக்குனர் சுசீந்திரன் இயக்கத்தில் இந்த திரைப்படம் இந்த வாரம் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட் வந்து பொங்கலுக்கே ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. பட் சில பல காரணங்களால் பொங்கலுக்கே நிறைய படங்கள் வந்தது அப்படின்றதுனால டேட்டை கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணி இப்போ பிப்ரவரி 14ஆம் தேதி இந்த வாரம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் சுசீந்திரனுக்கு ஒரு மிக முக்கியமான படமாக பார்க்கப்படுது. காரணம், சுசீந்திரனுக்கு இதுக்கு முன்னாடி அவர் பண்ண சில படங்கள் வந்து கடைசியாக அது மிகப்பெரிய வெற்றி இல்லாமல் தோல்வியில் தான் முடிவடைஞ்சது. ஸோ இந்த ஒரு படத்தை அவர் ரொம்பவே நம்பியிருக்காரு. இந்த படத்துக்கு இசை வந்து இவான் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான திரைப்படம் பேபி அண்ட் பேபி அப்படின்ற திரைப்படம். ஜெய், சத்யராஜ், யோகி பாபு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கக்கூடிய இந்த படத்தை வந்து பிரதாப் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு கல்யாணமான பிறகு குழந்தைய எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பீப்புளுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு காமெடி ப்ளஸ் காதல் சேர்ந்த ஒரு படத்தை, கிட்டத்தட்ட ஒரு சுந்தர்சி படம் மாதிரி சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு படத்தை இப்போ இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த திரைப்படமும் பிப்ரவரி 14 காதலர் தினத்தன்று ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி காதல் என்பது பொது உடைமை திரைப்படம் இயக்குனர் ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி லென்ஸ், தலைக்கூத்தல் போன்ற படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தை அவர் கையில் எடுத்திருக்காரு. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையாளத்தில் மிகவும் வெற்றி பெற்ற ஒரு ஃபேமஸான இயக்குனர் ஜோ பேபி அவர்கள். ஸோ அவர் தமிழில் ப்ரொடியூஸ் பண்ணுற முதல் திரைப்படம் இந்த திரைப்படம். இந்த படத்தில் லிஜோமோல் ஜோஸ் மற்றும் ரோஹிணி மற்றும் நடிகர் வினித் அவர் தமிழில் ஒரு மிகப்பெரிய கேப்புக்கு பிறகு இப்போ திரும்பவும் என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ இந்த படத்தினுடைய கண்டென்ட்டே வந்து தன்பாலின ஈர்ப்பாளர்கள் பற்றின ஒரு கதை தான். நம்ம சமூகம் இன்னும் ஏன் அதை ஏற்றுக்க மாட்டாங்க, அதில் இருக்கக்கூடிய சிக்கல் அப்படின்னு நிறைய விஷயங்களை பல இயக்குநர்கள் பேச தயங்குற விஷயத்த இந்த படத்தில் ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் ரொம்பவும் போல்டாக முன் வச்சிருக்காரு. ஸோ அந்த திரைப்படமும் இந்த வாரம் தான் ரிலீஸ் ஆகுது. இதை தவிர்த்து இன்னொரு மிக முக்கியமான திரைப்படம் பார்த்தீங்கன்னா, இளையராஜா இசையில் இந்த வாரம் ஒரு படம் வருது. இளையராஜா இசையில் இந்த படம் இந்த வாரம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் நடிகை சிந்தியா இவங்க நடிப்பில் வந்து தினசரி அப்படின்ற ஒரு படம், ரீசெண்டாக கூட அந்த படம் வந்து மிகப்பெரிய மீம் மெட்டீரியலாக மாதிரி நிறைய இடங்களில் வைரலும் ஆச்சு. குறிப்பாக அந்த கதாநாயகியை வந்து ட்ரோல் பண்ணுற மாதிரியான சில மீம்ஸும் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த திரைப்படம் இந்த வாரம் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகுது. இதை தவிர்த்து ஜேஎஸ்கே சதீஷ் முதல்ல டைரக்ட் பண்ணிருக்கக்கூடிய ஃபயர் அப்படின்ற திரைப்படமுமே இந்த வாரம் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தினுடைய போஸ்டர்ல இருந்து அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் லுக்கு, டீசர், இப்போ சாங் கூட விட்டுருக்காங்க. எல்லாமே மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. குறிப்பாக வந்து மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டிங்கும் ஆச்சு. இந்த படத்தில் ஹீரோவா வந்து பிக் பாஸ்ல ஃபேமான பாலாஜி முருகதாஸ் நடிச்சிருக்காரு. அவருக்கு ஹீரோயினா ரச்சிதா நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஹீரோயின்கள் சேர்ந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படமே தான் எதிர்பார்ப்பும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த படம் என்ன மாதிரியான கண்டென்ட்டாக இருக்க போது, இந்த படம் மூலமாக அவங்க சொல்ல வர விஷயம் என்ன அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. ஸோ இந்த படமும் இந்த காதலர் தினத்தன்று இந்த வாரம் தான் ரிலீஸ் ஆகுது. இதை தவிர்த்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக கிடப்பில் போடப்பட்ட ஒரு பழைய படம் இப்போ திரும்பவும் தோண்டி கொண்டு வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. நடிகர் விமல் மற்றும் காமெடி நடிகர் சூரி இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த ஒரு திரைப்படம். அதாவது 6 வருஷத்துக்கு முன்னாடி விமலும் சூரியும் சேர்ந்து நடித்த ஒரு படம் படவா அப்படின்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தினுடைய பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு இப்போ பிப்ரவரி 14 அப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. நந்தா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் இப்போ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இந்த படம் தான் எதிர்பார்ப்புமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மேபி படம் வந்து கூட ஹிட் அடிக்கலாம். ஏன்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மதகராஜாவே இப்போ வெளியாகி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. இது வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு படம் தான். அந்த படத்தையும் இப்போ காதலர் தினத்தன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து காமெடி லெஜெண்ட், நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான காமெடியன் லெஜெண்ட் அப்படின்னா அது கவுண்டமணி அவர்கள் தான். ஸோ அவர் நடித்த ஒரு திரைப்படம் ஒத்த ஓட்டு முத்தையா அப்படின்ற திரைப்படம். இந்த படத்தில் யோகி பாபு, மொட்டை ராஜேந்தர் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த திரைப்படமுமே இப்போ பிப்ரவரி 14 காதலர் தினத்தன்று ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ படத்தோட போஸ்டர்லாம் கூட போட்டிருந்தாங்க, காதலர் தினம் அல்ல கவுண்டமணி தினம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு திரைப்படமே இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. இதை தவிர்த்து வெட்டு, கண்ணீரா அப்படின்னு சின்ன சின்ன பட்ஜெட் படங்களுமே இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த காதலர் தினத்தன்று, அதாவது பிப்ரவரி 14 ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த படங்களில் நீங்கள் எந்த படத்தை பார்க்கறதுக்காக ரொம்பவும் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.